இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல தேசிய சிந்தனைகளை சார்ந்த மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. எப்பவுமே அவங்க எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சட்டமன்ற எலெக்ஷனுக்கு ஒரு விதமான வாக்குகளையும், பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு ஒரு விதமான வாக்குகளையும் அவங்க செலுத்தக்கூடிய மென்டாலிட்டியில இருப்பாங்க. அதனால இந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா எப்பவுமே காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிற சிந்தனையில தான் மக்கள் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, எம்பி இதுவரைக்கும் கன்னியாகுமரிக்காக வளர்ச்சி திட்டங்கள் எந்த பணியும் செய்யல. ஆனா இதுவரைக்கும் இருந்த எம்பிகள் எல்லாருமேவா இல்ல இப்ப இருக்கிற எம்பிகளும் பிரிச்சு சொல்றீங்களா? இல்ல, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், டிஎம்கே எம்பிகள் இங்க இருந்திருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளாக இங்க எம்பியா இருந்திருக்காங்க. மேல மந்திரியாவும் இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு எந்த தொழில் வளமோ இல்ல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்போ எந்த திட்டமும் இங்க வந்தது மாதிரி தெரியல. 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அவர் எம்பியா இங்க வந்தாரு. அவருக்கு கப்பல் துறை மற்றும் இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு இங்கே பார்வதிபுரம் மேம்பாலம், மார்த்தாண்டம் மேம்பாலம், பல மக்களின் கோரிக்கையான பல வருட கோரிக்கையான மேம்பாலங்கள் இங்க அமைக்கப்பட்டு, சுசீந்திரம் மேம்பாலம் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு, புறவழிச்சாலை சுசீந்திரம் புறவழிச்சாலை, கன்னியாகுமரி டு திருவனந்தபுரம் நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வெகு விரைவில் வேலைகள் நடைபெற்று வந்தது. ஆனால் 2019ஆம் ஆண்டு பொன் ராதாகிருஷ்ணன் இங்கே இந்த மாவட்டத்தில் தோற்கடிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த வேலைகள் வெகு ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த 2024இல் அவர் வெற்றி பெற்று இந்த வேலைகளை எல்லாம் முடிக்க வேண்டும் என்றும், இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இங்கே இருந்து வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு தான் வேலை செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தொழில் வளர்ச்சியிலும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பிலும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றால் இங்கே பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக வெகு காலங்களாக நிலவி வருகிறது. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா இளைஞர்களுக்காக நிறைய செஞ்சிருக்கான்றீங்க, ஒரு சிலர் சொல்ல முடியுமா? ஆமா, பொன் ராதாகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா இப்போ மீனவ மக்கள் கிராமங்கள்ல மீன் பிடிக்க கடலுக்கு செல்லும் போது சில விபத்துக்கள் ஏற்படும். வெளிநாடுகள்ல சிறைபிடிக்கப்படக்கூடிய நிலைமையெல்லாம் இங்க நிலவிட்டு இருக்கு. அதை இப்போ உள்ள காங்கிரஸ் எம்பியா இருந்தாலும் சரி, முன்னால இருந்த கம்யூனிஸ்ட் எம்பியா இருந்தாலும் யாராலையும் அந்த தீர்வு காண முடியல. இப்போது அவர் பொன் ராதாகிருஷ்ணன் 2014 வரப்போகதான் அவர்களுக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பும் சரி, அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே வெளியுறவுத்துறையில பேசி அங்குள்ள எம்பசி மூலமாக அவரை கண்டுபிடிச்சு கொடுக்கறதும், சிறைகளை இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு காப்பாற்றி பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் இளைஞர்களுக்கான உத்வேகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரிங்க, எனக்கு இன்னொரு விஷயம் நாங்க இப்ப விசாரிச்சதுல மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் இது வரைக்கும் சரி வேற மக்களுக்கு கிடைக்கலன்றாங்க. நீங்க ஒரு பாஜக நிர்வாகி, கண்டிப்பா நீங்க மக்களுக்கு எடுத்து வச்சீங்களா? அதனால ஏதாவது மக்கள் பலனடைஞ்சாங்களா? உங்களை சார்ந்த மக்களுக்கு நீங்க பாஜக சார்பா, ஏன்னா பொன்னாரையா எல்லா இடத்துக்கும் நேரடியாக சென்று ஒரு எம்பிக்குன்னா 1008 வேலைகள் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவருடைய சார்பாக நிழலாக நீங்க தான் போகணும்னு சொல்றாங்க. நீங்க அது மாதிரி ஏதாவது நல்லதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா? மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்களா? மத்திய அரசாங்க திட்டத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்களா? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? முடியும். இங்க தேரூர் பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டம், மத்திய பிரதான் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற வீடுகள் எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட 100 வீடுகளுக்கு மேல இங்க இந்த தேரூர் பேரூராட்சியில கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது போக உஜ்வாலா திட்டம், வீடுகளுக்கு அந்த வீடுகளுக்கு ஃப்ரீ கேஸ் இணைப்பு என்னோட தலைமையிலையும் கிளைத்தலைவர், இங்க உள்ள கிளைத்தலைவர் தலைமையிலையும் ஏகப்பட்ட வீடுகளுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல சின்ன குழந்தைகளுக்கு ஃபண்டு போஸ்ட் ஆபீஸ்ல ஃபண்டு அலாட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் ஸ்கீம்ல விவசாயிகளுக்கு இன்ன வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. நலம் பெற்று நல்லபடியா போயிட்டு இருக்கு. அது போக இது மத்திய அரசு திட்டம் இருந்தாலுமே அவர் எம்பியா இருக்கும் போது ஒவ்வொரு ஊருக்கு என்ன தேவை நாங்க கேட்கும் போது இந்த குளத்துக்கு கரை கட்டிக்கு தரது, தெருவிளக்கு பெரிய உயர் மின் கோபுரம் அமைத்து தரது, அந்த பணிகளையும் அவர் செய்துதான் தந்துட்டு இருந்தாரு. சிறப்புங்க. அது போக மத்திய அரசு திட்டங்களையும் செய்வாரு. அவரோட ஃபண்டுல இந்த ஊருக்கு என்ன தேவை அதையும் செஞ்சு தந்துட்டு தான் இருந்தார். நீங்க இப்ப நடக்கிற எலெக்ஷனை பத்தி தோராயமா மக்களுடைய கருத்து நீங்க உங்களுடைய சார்பாக பிஜேபி சார்பாக பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா
உங்களுக்கு எப்படி தோணுதுங்க? இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த விஜய் வசந்த் அவர்கள் எம்பி அவர்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு என்ன வளர்ச்சிக்காக என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியல. எப்ப கேட்டாலும் சொல்லுவாரு, நான் வந்து கடிதம் எழுதியிருக்கிறேன், மேல கடிதம் எழுதியிருக்கேன், அந்த திட்டத்திற்கு கடிதம் எழுதியிருக்கேன், இந்த திட்டத்திற்கு கடிதம். ஆனா அதை செயல்படுத்தின மாதிரி எதுவும் தெரியல. ஒரு எம்பியா இருந்தா அந்த ஒரு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு தான் எம்பியை நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். அது போக நாங்க வந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் சொல்றதுக்கு எங்களுக்கு எம்பி தேவையில்லை. அதனால இந்த 2024 எலெக்ஷன்ல பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றால் அவருக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து கிடைக்கும். அதனால இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த 2024 எலெக்ஷனை நாங்க எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கோம். நன்றிங்க.